சொல்லுங்கப்பா. தம்பி, ஹாஸ்டல் போயிட்டியாப்பா? அதெல்லாம் வந்துட்டேன்ப்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. சொல்லுப்பா தம்பி. எனக்காக நீங்கள் என்னப்பா பண்ணியிருக்கீங்க? இங்கே எல்லாமே வச்சுருக்காங்கப்பா. ஆனால் ஏன்ட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஷூ இல்லை, ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, ஏன் ஒரு ஐஃபோன் கூட இல்லைப்பா. எனக்குன்னு எதுவுமே இல்லையப்பா. என்னப்பா பண்ணுறது? அப்பாவால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். உனக்கு அப்புறம் தம்பி வேற இருக்கானப்பா, அவனையும் பார்க்கணும்ல. எப்போ கேட்டாலும் இதே தான்ப்பா சொல்கிறீங்க நீங்கள். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ வாங்கிக்கப்பா. அட போங்கப்பா. சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு என் ஷூ பிஞ்சிருச்சு. பூமால 2500 ஒரு ஷூ பார்த்து வச்சுருக்கேன். அந்த ஷூ எனக்கு வேணும். எதுக்குப்பா அவ்வளோ காசில் ஷூ? நீங்கள் என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஷூ வேணும், வாங்கி கொடுங்க. இந்த ஷூ வாங்கி தர்றான்னு நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஹாய்டா. ஹாய்டா மச்சி, என் டிபார்ட்மெண்ட்டில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஒயிட் ஷூ மட்டும் வேணும்டா. ஏன் ஒயிட் ஷூ? ஆமாம். நான் யூஸ் பண்ண ஷூவை நீ யூஸ் பண்ண உன் காலேஜ் வந்துடும்டா, அதனால தப்பாக எடுத்துக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுருக்க, என்னாச்சு? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்ட, அவ்வளோதானே? நீங்கள் என் நிலமையில இருந்தால் தான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. உனக்காச்சும் போட்டுக்க ஒரு ஷூ இருக்குது, ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த ஷூ கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஷூ கூட இல்லாமல் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? லைஃப்பில் எதுவுமே இல்லைனாலும் அதை ஏற்றுக்கிட்டு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். லைஃப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. முன்னாடி இருக்க 4 பேர்த்த மட்டும் தான் நீ பார்க்குற. உனக்கு பின்னாடி இருக்க 1000 பேர்த்த விட நீ ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்க. லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். அப்பாவால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். லைஃப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. முன்னாடி இருக்க 4 பேர்த்த மட்டும் தான் நீ பார்க்குற. உனக்கு பின்னாடி இருக்க 1000 பேர்த்த விட நீ ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்க. ஹலோ அப்பா. தம்பி, காசு போட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, சாயந்தரத்துக்குள்ளே அனுப்பிடுறேன். இல்லைப்பா, எனக்கு ஷூலாம் வேணாம்ப்பா. ஏன்பா என்னப்பாச்சு? இல்லைப்பா, வேணாம்ப்பா. உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி தாங்கப்பா. சரிப்பா.
சரிப்பா. டாடி நீங்க சொன்னதே சொல்லாதீங்க, சொல்றது கேக்குறீங்களா? டாடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதான் ஐபோன் 17 வந்துருச்சுல, வாங்கி தரேன்னு சொன்னீங்கன்னா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வாட்ஸ் தி ப்ராப்ளம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு போய் வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஐ வாண்ட் மை ஃபோன், தட்ஸ் ஆல். வைங்க போன. என்ன ப்ரோ ஆச்சு? எங்க அப்பா கிட்ட 2 வாரமா ஐபோன் 17 கேட்கறேன்டா, ஆனா வாங்கியே தர மாட்டேங்கிறாரா. இப்போ வாங்கி தரேன், அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இதனால என் அப்பாவுக்கும் எனக்கு சண்டை ஆயிடுச்சுடா. என்ன பண்றேன்னு தெரியல. ச்சே. என் வாழ்க்கையில் நடந்த வச்சு உனக்கு ஒன்று சொல்கிறேன். இதை வச்சு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதை வச்சு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்லாம் இல்லை. இருக்கிற வச்சு வாழ்ந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். வரட்டா? ஹே ப்ரோ, ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. டிபார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு ப்ரோ. ஓ, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஷூ மட்டும் கிழிஞ்சிருக்கு. ப்ரோ இதான் என்கிட்ட இருக்க ஷூ, இது போட தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க ப்ரோ, அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். ப்ரோ உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு ஐஃபோன் 70 ப்ரோ வாங்க போகிறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? வாங்கியாச்சு ப்ரோ. இது ஐஃபோன் 15 ப்ரோ. ப்ரோ இதுதான் ப்ரோ எனக்கு ஐபோன் 17. சரி வாங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கைன்றது. லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி ஒன்ல. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாமே.